மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2வது இயலை நம்ம துவங்க போகிறோம். 2வது இயல் இயற்கை சுற்றுச்சூழல் ஆகிய 2 விஷயங்களை குறித்து பேசுகிறது. இந்த 2வது இயலில் முதலாவதாக இடம்பெறுவது உரைநடை உலகம். உரைநடை உலகத்தில் நம்மளுக்கு எந்த பாடம் இதில் அமைந்திருக்கிறது அப்படின்னா, காற்றை பற்றி நம்ம இப்போ இங்கே படிக்க போகிறோம். காற்று இந்த உலகத்திற்கு ஏன் இன்றியமையாததாக விளங்குகிறது, அது என்னென்ன பலன்களை எல்லாம் நமக்கு தருகிறது, காற்றினுடைய சிறப்பு என்ன, அந்த காற்றினுடைய நிலை எப்படி இருக்கிறது. நிலைனா நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் காற்று தூய்மையாக இருக்கிறதா, அல்லது காற்றானது நிறைந்த அளவிலே மாசுபடுத்தப்பட்டு இருக்கிறதா என்கிற பல விஷயங்களை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடமானது அமைந்திருக்கக்கூடிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றானது நம்மிடையே நேரே பேசுவது போல, அதாவது காற்றானது ஒரு உருவம் கொண்டு நம்மோடு நேரே பேசுவது போன்று இந்த பாடமானது அமைந்திருக்கிறது. உயிரை உள்ளிருத்தும் காற்று, உயிரை உள்ளே இருத்தக்கூடிய, நம்ம உடம்பில் உயிரை உள்ளே இருத்தக்கூடிய அந்த காற்றானது ஓர் உருவம் கொண்டு நம்மோடு பேசினால் எப்படி இருக்கும், அப்படி அது நேரே பேசுவது போன்ற கற்பனையாக இந்த பாடத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மொழியிலே நமக்கு கிடைத்திருக்கிற மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே, தொல்காப்பியர் இந்த உலகத்தை 50 பூதங்களால் ஆனது என்கிறார். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இப்படி 5 பூதங்களால் இந்த உலகமானது உருவாகி இருக்கிறது, இவைதான் இந்த உலகத்தை நடத்தி செல்கிறது என்று தன்னுடைய தொல்காப்பியத்தில் குறிப்பிடுகிறார். அந்த பெருமையை முதலில் காற்று நம்மோடு பகிர்ந்து கொள்கிறது. மனிதா மனிதா நான் அழைப்பது கேட்கிறதா, நம்மோடு பேச தூங்குறது. மனிதா மனிதா நான் அழைப்பது உங்களுக்கு கேட்கிறதா என்கிறது. நம்ம சுற்றி முற்றியும் பார்த்தா காற்றை நம்ம கண்களால் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆனால் காற்றை நம்மால் உணர முடியும். எப்படி உணர முடியும்? நம்முடைய மெய்யால், நம்முடைய உடம்பால். மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்பு என்ற ஒரு பொருள் உண்டு. மெய்யால் நம்ம உணர முடியும். நான் தான் காற்று என்று காற்று தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் எடுத்து வைக்க துவங்குகிறது. காற்றானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுடைய இயக்கத்தையும் அதுதான் தீர்மானிக்கிறது. காற்று இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும், எந்த ஒரு உயிரினமும் வாழ இயலாது. இல்லை, நம்முடைய இயக்கங்களானது அந்த காற்றை சார்ந்தே இருக்கிறது. அதனால்தான் திருமூலர் கூட தன்னுடைய திருமந்திரத்திலே மூச்சு பயிற்சியை வலியுறுத்துகிறார். மூச்சு பயிற்சியானது நம்முடைய உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறுகிறார். பிற்காலத்திலே ஔவையார் கூட தன்னுடைய பாடல் ஒன்றிலே மூச்சு பயிற்சியுடைய அவசியத்தை, வாயுவை நாம் கையாளக்கூடிய அந்த முறைகளை தெரிந்து வைத்திருந்தோம், ஆனால் நம்முடைய ஆயுளானது நீளும், நம்முடைய ஆயுள் கூடும் என்கிற ஒரு கருத்தை தன்னுடைய பாடலிலே கூறுகிறார். உங்களுக்கெல்லாம் பெற்றோர் உங்களுக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார். அதுபோக உங்களுக்கு செல்ல பெயர் என்று ஏதாவது ஒரு பெயர் இருக்கும். உங்களுடைய பெற்றோரை வீட்டிலே வைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நண்பர்கள் உங்களை வேறு ஏதாவது செல்ல பெயர் கொண்டு உங்களை அழைக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயரோ 2 பேரோ தான் இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான பெயர்கள், பல்வேறு பெயர்களில் நான் இந்த உலகத்திலே விளங்கி வருகிறேன், வலம் வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று, வழி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் நான் அழைக்கப்படுகிறேன். அதுபோக இவை மட்டும் கிடையாது. நான் பருவநிலை, சூழல், நான் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். காற்று நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுபோக தமிழர்கள் 4 திசையிலும் இருந்து வீசக்கூடிய காற்றிற்கு தனித்தனி பெயர்களை வைத்து அழைத்திருக்கிறார்கள். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றானது கொண்டல் என அழைக்கப்படுகிறது.
கொண்டல் காற்றினுடைய தன்மை என்ன? அது குளிர்ந்த தன்மை உடையது. கொண்டல் காற்றானது குளிர்ச்சியான ஒரு தன்மை உடையது, குளிர்ந்த காற்றை தருவது. அது நமக்கு இன்பத்தை தருகிறது. இன்பத்தை எப்படி தருகிறது? குளிர்ந்த காற்றையும் தருகிறது, நமக்கு மழையையும் தருகிறது. இந்த மழை எப்படி உருவாகிறது? மழை எப்படி நமக்கு பெய்கிறது? கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று எனவும் நான் அழைக்கப்படுகிறேன். கடலிருந்து நீர் ஆவியாகி மேகங்களாக திரண்டு அவற்றை என்ன செய்கிறது? காற்று அப்படியே தள்ளி கொண்டு வந்து நாம் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மேல் மழையாக பொழிகிறது. இப்படி எனக்கு கிழக்கிலிருந்து வீசக்கூடிய எனக்கு கொண்டல் என்ற பேர். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றானது குளிர்ந்த தன்மை உடையதாக இருக்கும், அதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து மேற்கு திசையிலிருந்து நான் வீசும் பொழுது எனக்கு பெயர் கோடை என்பது. மேற்கிலிருந்து நான் அதிக வலிமையோடு வீசுகிறேன். அதை இப்படி மேற்கிலிருந்து வீசும்போது மட்டும் அதிக வலிமையோடு வீசுகிறேன் என்றால் மேற்கு பகுதியானது வறண்ட நிலப்பகுதிகளுடையது. அங்கே நான் வருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, என்னை எதுவுமே கட்டுப்படுத்துவது கிடையாது. அதனால் நான் வலிமையோடு வீசுகிறேன். அதனால் நான் வெப்ப காற்றாக இருப்பேன். மேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய என்னுடைய காற்று வெப்பம் நிறைந்ததாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடக்கிலிருந்து நான் வீசும் பொழுது, வடக்கு திசையிலிருந்து நான் வீசும் பொழுது எனக்கு பெயர் வாடைக்காற்று. ஏன் வாடைக்காற்று? வடக்கு பனிப்பிரதேசங்கள் நிறைந்த இமயமலை போன்ற பெரிய பனி நிறைந்த மலைகள், பனி பிரதேசங்கள்லாம் வடக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றானது மிகவும் குளிர்ந்த தன்மை உடையதாக விளங்குகிறது. அதனால் எனக்கு ஊதை காற்று, அதாவது ஊத காற்று வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊதை காற்று எனவும் எனக்கு பெயர் இருக்கிறது. இறுதியாக தெற்கிலிருந்து நான் வீசும் பொழுது என்னை தென்றல் காற்று என்று அழைக்கிறார்கள். தென்றல் காற்று என்பது ஒரு இதமான ஒரு காற்று, இதமான ஒரு இயல்பை கொள்வதனால் எனக்கு தென்றல் என்கிற அந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஏன் அந்த திசையிலிருந்து வீசும் பொழுது மட்டும் நான் இதமான ஒரு தன்மையை பெறுகிறேன் என்றால், மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை நான் தாண்டி வருவதால் என்னுடைய வேகமானது குறைந்து மட்டுப்படுத்தப்பட்டு ஒரு இதமான இயல்பு எனக்கு ஏற்படுகிறது. அதனால் அந்த பக்கத்திலிருந்து அந்த திசையிலிருந்து வீசும் பொழுது நான் மென்மையான காற்று என்கிற பொருள்படக்கூடிய தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறேன். இப்படி எனக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. பல்வேறு பெயர்கள் என்றாலும் தென்றல் என்கிற இந்த தெற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றிற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. என்னை இலக்கியங்களிலே புலவர்கள் எல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள், சிறப்பித்து பாடியிருக்கிறார்கள். ஏன் காப்பிய இலக்கியமான இளங்கோவடிகள் கூட தன்னுடைய சிறப்பதிகாரத்திலே தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று நயம்பட உரைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தூது இலக்கியமான தூது என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. அந்த தூது இலக்கியத்திலே பலவற்றடை சொக்கநாத புலவர் என்கிறவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்கிற ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறார். அந்த இலக்கியத்திலே தென்றலை பெண்ணொருத்தியிடம் தூது விடுவதாக ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறார். இதுபோக பல்வேறு இலக்கியங்களில் பல்வேறு புலவர்கள் என்னுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நிறைய படித்து கொண்டே போகலாம். அதுபோக தற்கால பாடல்களில் என்னை கையாளவில்லையா? இலக்கியங்கள் பழங்கால இலக்கியங்களில் மட்டும்தான் என்னை கையாண்டிருக்கிறார்களா என்றால் அப்படி கிடையாது. தற்கால பாடல்களான தற்காலத்தில் இலக்கியங்களிலும் நான் பல இடங்களில் என்னை புகழ்ந்து பெருமிதப்படுத்தி பாடியிருக்கிறார்கள். அதுபோக திரைப்படங்களிலும் என்னை தென்றல் காற்றினுடைய சிறப்பை நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன் கவியரசு கண்ணதாசன் கூட தன்னுடைய மலர்ந்து மலராத என்கிற ஒரு பாடலிலே மிக அழகாக என்னுடைய பெருமையை சொல்லியிருக்கிறார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று என்னை வரவேற்கிறார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று என்னை சிறப்பித்து பாடியிருக்கிறார். அதுபோக இதுபோல பல தென்றலை குறித்து பாடக்கூடிய திரை இசை பாடல்கள் நிறைய தமிழ் திரைப்படங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி பல்வேறு பெயர்கள் விளங்கி வரக்கூடிய நான் இந்த உலகத்திற்கு நிறைந்த அளவு நன்மையை செய்து மக்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் அளித்து வந்து கொண்டிருக்கிறேன். பழங்காலங்களில் பார்த்தீர்களானால் கடல் கடந்த பயணங்கள் அனைத்துமே காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. பாய்மர கப்பல்கள் அப்படின்னா பெரிய பெரிய கப்பல்கள்லாம் பாய்மரங்களை கொண்டு கட்டியிருப்பார்கள். பாய்மரம் எதுக்காக அப்படின்னா நல்லா நம்ம செல்லக்கூடிய அந்த
ஊர்களுக்கு செல்லும் திசையில் காற்று நல்லா அடிக்கினா அந்த பாய்மரத்தை விரித்து விட்டாங்கன்னா அப்படியே காற்று அந்த பாய்மர கப்பலை தள்ளி கொண்டு போய்விடும். எளிதாக நம்ம சேரக்கூடிய இடத்துக்கு சென்று சேர்ந்து விடலாம். அதனால் வந்து அந்த பாய்மர கப்பல்களை பயன்படுத்தி பழந்தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று கடல் மார்க்கமாக தங்களுடைய வணிகத்தினை வெற்றிகரமாக செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி நம்ம எந்தெந்த நாடுகளோடு வாணிக தொடர்பு வைத்திருந்தோம்னா பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் குறிப்பாக கிரேக்கம், ரோம் ஆகிய நாடுகளை சொல்வார்கள். அங்கிருந்த அதிக அளவிலே அங்கிருந்த நாடுகளோடு அங்கிருந்த மக்களோடு நம்ம வாணிக தொடர்பு கொண்டிருந்தோம். அப்படி கிரேக்க நாட்டிலிருந்து அடிக்கடி தமிழகத்தின் அதாவது சேர நாட்டினுடைய முசிறி துறைமுகத்திற்கு வாணிப நிமித்தமாக வந்து செல்லக்கூடிய ஒருவர் இருந்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து ஹிப்பாலஸ். அவர் அடிக்கடி இங்கே வந்து செல்லக்கூடிய ஒரு தேவை இருந்திருக்கிறது. வாணிகத்திற்காக அடிக்கடி வந்து போயிருக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் அவர் நிறைய சிரமங்களை அவர் சந்தித்திருக்கிறார். அப்போ முசிறி துறைமுகத்திலே இங்கே நம்ம பழங்கால தமிழகத்திலே வாணிகமானது நன்கு அவருக்கு நடைபெற்றிருக்கிறது. நல்ல அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே வாணிபம் செய்வதை அவர் மிகுந்த அளவிலே அவர் விரும்பியிருக்கிறார். அதனால் வந்து நம்ம இன்னும் நிறைய வாணிபம் செய்ய வேண்டும், பழந்தமிழக மக்களோடு இன்னும் நிறைய வாணிபம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பேரவா உடையவராக இருந்திருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, வேறு ஏதாவது கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த வழியில் விரைவாக செல்ல முடியுமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு அவர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். நிறைய வந்து சோதனை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் கடல் வழியாக வரும்பொழுது. அப்படி பல்வேறு வழிகளிலே பல்வேறு திசைகளிலே அவர் பயணம் செய்து, பல்வேறு திசைகள்லாம் நம்ம அந்த முசிறிக்கு வரக்கூடிய அந்த மார்க்கம் தான், அந்த பாதை தான். அப்படி நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது கடலினுடைய நடுவின் வழியே கடலினுடைய நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழி ஒன்றை அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த வழி கண்டுபிடித்த பிறகு அந்த பாதை வழியாகவே, அந்த நடுக்கடல் வழியாக, அந்த குறித்த பாதை வழியாகவே வரும்பொழுது அவர் விரைவாக முசிறி துறைமுகத்திற்கு வந்து சேர்கிறார். இதை மற்ற மக்களுக்கும், இந்த மாதிரி கடல் வழியாக பயணம் செய்யக்கூடிய மற்ற மக்களுக்கும் அறிவிக்கிறார். இப்படி விரைவாக வந்து சேரக்கூடிய அந்த ஒரு பாதை கிடைத்தவுடனே அவர் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு விரைவாகவும் அதிக அளவிலும் வந்து செல்கிறார். அதே மாதிரி பல்வேறு கப்பல்கள் வந்து செல்கின்றன, அந்த பாதையை பயன்படுத்தி வந்து செல்கின்றன. அவர் அந்த பாதையை கண்டுபிடித்ததினால் அந்த பருவக்காற்று அதாவது அந்த பருவக்காற்று வீசுது, அந்த முசிறி துறைமுகத்தை நோக்கி கிரேக்க நாட்டிலிருந்து வீசுகிறது. அப்போ அந்த ஒரு குறித்த பாதையை கண்டுபிடித்து சொன்ன பிறகு அதன் மூலமாக வாணிகள் நிறைய நடைபெற்றதினால் அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த வணிகர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த காற்றிற்கு அவருடைய பெயரையே வைக்கிறார்கள். ஹிப்பாலஸ் பருவ காற்று என்று அவருடைய பெயரையே சூட்டுகிறார்கள். யார் சூட்டுகிறார்கள் அப்படின்னா குறிப்பாக யவனர்கள் என்கிறார்கள். யவன கப்பல்கள் மூலமாக பழந்தமிழகத்திற்கு வந்தவர்கள் அவ்வாறு அந்த காற்றிற்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். யவனர்கள் என்பவர் யார்கள் அப்படின்னா கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் யவனர்கள் என்கிற பெயரில் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் செலுத்தி வந்த அந்த கப்பல் யவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பழந்தமிழகத்தில் வாணிகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நான் மிகுந்த அளவிலே உதவியிருக்கிறேன் என்பது எனக்கு மற்றும் ஒரு பெருமை. அத்தோடு நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக பொழிகின்றேன். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி, கடல் நீர் வந்து கதிரவனுடைய வெப்பத்தால் சூடாகி மேலே அடர்த்தி குறைந்து மேகமாக திரள்கிறது. அங்கே மேகமாக திரண்ட பிறகு நான் காற்றாக அதை தள்ளிக்கொண்டு வந்து நிலப்பகுதிகளுக்கு மழையாக பொழிவிக்கிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். இவ்வாறு மழை பொழிவை தருகின்றேன். நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய தொழில் எது? விவசாயம், வேளாண்மை இல்லையா? அந்த வேளாண்மை சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக நான் விளங்குகிறேன். நான் தான் வந்து இந்த அளவிற்கு உங்களுக்கு மழையை தந்து இந்திய நாடு விவசாயத்திலே சிறந்து விளங்க காரணமாக இருக்கிறேன். இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் மிகுந்த பங்கெடுத்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவை தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்று தான் நமக்கு வழங்குகிறது. சரி, இப்படி மழையாக பொழிகிறேன், கடல் பயணங்களுக்கு உதவுகிறேன்.
எப்பொழுதும் இப்படி மென்மையாகவே இருந்து விடுவேனா என்றால் கிடையாது. நான் சில சமயங்களில் வலிமையுள்ளவனாக என்னை வெளிப்படுத்துவதும் உண்டு. எப்படி? வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து வந்து, அதாவது கடலுக்கு மேலே என்ன உருவாகுது? காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகுது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் என்னவாக மாறுகிறது? பிறகு புயலாக மாறுகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாக மாறி புறப்படுவேன். அப்படி நான் ஆற்றலோடு வீறு கொண்டு நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. புயலுக்கு முன்னாலே யாருமே நிற்க முடியாது இல்லையா? புயல் எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு போயிடும். புயலுடைய வலிமை மிகப்பெரியது, இயற்கையினுடைய வலிமை மிகப்பெரியது என்பதை அந்த புயல் நமக்கு உணர்த்துகிறது. பல சமயங்களில் நம்ம பல்வேறு நிலைகள் நம்ம பார்த்து இருக்கிறோம் இல்லையா? அப்படி புயல் பயங்கரமாக வீசும் பொழுது அதிக அளவிலான மழையையும் நாம் தருகிறேன். மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். என் ஆற்றலை ஐயூர் முடவனார் என்கிற புலவரும் இளநாகனார் என்கிற புலவரும் என்னுடைய பெருமைகளை பற்றி தங்களுடைய இலக்கியங்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அடுத்து, இப்படி நான் என்னுடைய ஆற்றலை வீறு கொண்டு எழக்கூடிய என்னுடைய ஆற்றல் எப்பொழுதும் வீணாக கழிகிறதா என்றால் அப்படி கிடையாது. இந்த ஆற்றலை நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்வானது சிறக்கும் இல்லையா? நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறேன். உயிர் வழி தந்துனா என்னது? உயிர் வழி என்பது என்ன? உயிர் வழி என்பதை நாம் ஆங்கிலத்தில் ஆக்சிஜன் என்று அழைக்கிறோம். உயிர் வழி, உயிர் கூட்டல் வழி, வழினா காற்று என்று பொருள். உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று என்கிற பொருளிலே உயிர் வழி என்று ஆக்சிஜனுக்கு தமிழிலே பெயர் வைத்திருக்கிறார்கள். நான் இவ்வாறு உங்களுக்கு உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகின்றேன். பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி அறுபடாதிருக்க உதவுகின்றேன். இவை மட்டுமல்ல, உங்களுடைய நவீன தொடர்பிலே நான் மையமாகவும் விளங்குகிறேன். அதாவது இணையத்திலே அந்த செல்ஃபோன்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எவ்வாறு சாத்தியமாகிறது அப்படின்னா காற்றினுடைய உதவியோடு தான் சாத்தியமாகிறது. காற்று தான் நமக்கு இந்த மாதிரியான இணைப்புகளை எல்லாம் நமக்கு விரைந்து கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறது இல்லையா? அந்த காற்றை வேறு எவ்வகையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், பலனடைகிறீர்கள் அப்படின்னா, காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு ஏற்ப நீங்கள் என்னுடைய வேகமான காற்றை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறீர்கள் இல்லையா? இப்படி மின்னாற்றல் உருவாகும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து, அதாவது கனிம வளம் பாதுகாக்கப்படுகிறது. கனிம வளம் எடுப்பது, அந்த மாதிரி நிலக்கரிகள்லாம் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுவது குறைகிறது. நம்ம அந்த மின்னாற்றலை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கொண்டோம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவானது 5ஆம் இடம் பெற்றுள்ளது. முக்கியமான ஒரு குறிப்பு, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதும் அடுத்து இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. காற்று ஆலையின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் தமிழகமானது இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது என்பது எனக்கு பெருமை என்று காற்றானது நம்மோடு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் எப்படி உங்களுக்கு பயன்களை வாரி வழங்கும் என்னை நீங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உணர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு வளங்களை வாரி வழங்கக்கூடிய என்னை நீங்கள் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்கின்றீர்களா என்றால் இல்லை. உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளுள் இந்தியாவுக்கு 2வது இடம் என்கிற செய்தியை அறிந்தபோது எனக்கு மிகுந்த வேதனை அளித்தது. உலகத்திலேயே காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் நம்முடைய இந்தியாவுக்கு 2வது இடம். அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம காற்றை என்ன செய்கிறோம்? மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். யாரால் மாசு அடைகிறேன்? உங்களால் நான் மாசடைகிறேன். மனிதனால் மாசடைகிறேன். நீங்கள் உணவு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் 5 வாரம் உயிர் வாழ முடியும். தண்ணீர் இல்லாமல் 5 நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்றாகிய நான் இல்லாமல் உங்களால் 5 நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. அப்படின்னா என்னுடைய இன்றியமையாமை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள், அதாவது டயர், இதெல்லாம் என்ன செய்கிறோம்? எரிக்கிறோம்.
வீட்டில் வந்து குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறைகள் ஆகியவற்றை அதிகமாக பயன்படுத்துகிறோம். நிறைய பட்டாசுகளை வெடிக்கிறோம் தீபாவளிக்கு. இதன் மூலமாக நிறைய புகைகள் உருவாகி அவைகள் காற்றோடு கலக்கும் பொழுது காற்றானது மாசடைகிறது. புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குகிறார்கள். அத்தோடு பொது போக்குவரத்தை நம்ம என்ன செய்கிறோம், புறக்கணித்து விட்டு ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று தனியாக வாகனம் வைத்துக்கொண்டு நம்ம ரோட்டில் பெட்ரோல், டீசல் இதெல்லாம் பயன்படுத்தி ஓட்டும் பொழுது அதிக அளவிலான புகையை நம்ம வெளியிடுகிறோம். இதனால் காற்றானது மாசடைகிறது. இதனால் நமக்கு என்ன விதமான உடல் தொந்தரவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னா, கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்புநோய், இப்படி பல நோய்கள் இதனால் உங்களுக்கு உருவாகிறது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடே என்பது தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்தியாவிலே ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளில் ஒரு பட்டியல் போட்டோம்னா, எந்தெந்த காரணங்களுக்காக உயிரிழப்புகள் நிகழ்கின்றன அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, அதில் வந்து 5வது இடம் காற்று மாசுபாடின் காரணமாக உயிரிழப்பது வருகிறது. அப்போ அந்த அளவிற்கு காற்றானது மாசுபடுத்தப்பட்டு இருக்கிறது இல்லையா? அதை நம்ம மாற்ற வேண்டும். நான் மாசுபடுவதால், காற்றாகிய நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அப்படின்னா யூனிசெஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த யூனிசெஃப்பில் இந்த மாதிரி காற்று மாசுபடுத்தப்படுவதனால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைகிறது, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளை எச்சரிக்கைப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக உங்களுக்கு விளங்குகிறேன். எப்படி? வானிலை காற்று மண்டலத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஓசோன் மண்டலம் என்கிற ஒரு மண்டலம் இருக்கு, ஒரு பகுதி இருக்குது. அந்த ஓசோன் மண்டலம் தான் கதிரவனிடமிருந்து வரக்கூடிய வீரியமுள்ள ஆற்றல் மிக்க அந்த புற ஊதா கதிர்களை தடுத்து அதனுடைய வேகத்தை குறைத்து நமக்கு அளவாக அனுப்புகிறது. நம்ம உடம்புக்கு, நம்ம உயிர்களுக்கு எந்தவித தீங்கும் தராத அளவிற்கு அது நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. நம்ம வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய அந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து குளோரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு நச்சு காற்றை வெளியிடுகிறது. இப்போ வந்து பெரும்பாலான வீடுகளில் ஃப்ரிட்ஜை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியேறக்கூடிய குளோரோ கார்பன் அப்படிங்கிற அந்த காற்றானது, அந்த ஒரு நச்சு காற்று, அந்த நச்சு காற்றானது எங்கே போய் தாக்குது, எங்கே போய் பாதிப்பை உண்டாக்குது? அந்த ஓசோன் மண்டலத்தில் போய் தாக்குது, தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தோற்றுவிக்கிறது. எப்படி? ஓசோன் மண்டலத்தில் அது என்ன செய்யுதுன்னா ஓட்டை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த ஓசோன் மண்டலத்தில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. இதனால் நமக்கு என்ன ஆபத்து அப்படின்னா, அந்த ஓட்டையின் மூலமாக கதிரவனுடைய புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை உயிர்களை வந்து தாக்கும் பொழுது அதை வந்து நேரடியாக தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இல்லை. அதனால் நமக்கு பல்வேறு உடல் குறைபாடுகள் ஏற்படும். எப்படி? உங்களுடைய கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக என்ன செய்திருக்கிறீர்கள்? இப்போ இந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தின பிறகுதான் கொஞ்சம் நீங்கள் வெளித்து கொண்டு ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கிறீர்கள். கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு குளிர்பதன அமைப்பை இப்போ கொஞ்ச காலமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. இப்பொழுது தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பல்வேறு நச்சுக்காற்றை வெளியிடும் பொழுது அது காற்றோடு கலப்பதனால் என்ன ஆகுது? அமில மழை, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையானது அமிர்தம்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன மாறிவிடுகிறது? அமில மழையாக மாறிவிடுகிறது. இதனால் இந்த மண் பாதிப்படைகிறது, நீர் பாதிப்படைகிறது, கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்திற்கு உள்ளாகின்றன. இதனால் நான் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறேன். நீங்கள் வந்து விழிப்புணர்வோடும் காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்கிற உங்களுடைய நடவடிக்கைகளால் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க முடியும், என்னை நீங்கள் வருத்தாமல் இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இவ்வளவே சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை எல்லாம் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அந்த காற்றை தன்னை எப்படியெல்லாம் நீங்கள் மாசுபடுத்துறீங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்ன அந்த காற்றானது இந்த பிரச்சனை, இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்கிற ஒரு வழிமுறையையும் நமக்கு எடுத்து சொல்கிறது. எவ்வாறு அந்த பிரச்சனை சிக்கலை தீர்ப்பது அப்படின்னா,
நிறைய என்ன செய்ய வேண்டும்? மரங்களை வளர்க்க வேண்டும். எதற்காக மரங்களை வளர்க்க வேண்டும்? நம்ம வந்து சுவாசிச்சுட்டு, நம்ம ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இந்த ஆக்சிஜன் வந்து கொடுப்பது, நமக்கு ஆக்சிஜன் கிடைப்பதற்கு முக்கிய காரணியாக விளங்குவது மரங்கள். மரங்கள் வந்து ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய தன்மை உடையது. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். அப்போ உங்களுக்கு ஆக்சிஜனை தரக்கூடிய என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், அவர் யார்? மரங்கள் வந்து என்னுடைய நண்பர்கள். அவர்களை நீங்கள் வளருங்கள். அவங்கள வளர்த்திங்கன்னா அவங்க நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த நச்சுக்காற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நல்ல தூய்மையான காற்றை தருவார்கள். அப்போ அதிக அளவிலே நம்ம மரங்களை வளர்த்தோமானால் நமக்கு தூய்மையான காற்று கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். அதனால் மரங்களை நிறைய வளருங்கள் அப்படிங்கிறது. அடுத்து, மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொல்வது வந்து குப்பை மேலாண்மை. குப்பை வந்து முன்னாடி என்ன செஞ்சாங்க? நிறைய பல இடங்கள் அங்கங்கே வச்சு மொத்தமாக குப்பையை குமிச்சு வச்சு அதை எரிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உடையது மக்களிடையே இருந்தது. அது தவறு. இதனால் காற்று மாசுபாடு அடைகிறது என பல்வேறு வகையில் அவர்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கம் தன்னுடைய முயற்சிகளின் மூலமாக, பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது இல்லையா? குப்பைகளை எப்படி பாதுகாப்பான முறையிலே மக்கச் செய்வது என்பது போன்ற முயற்சிகளை அது மேற்கொண்டிருக்கிறது. அடுத்து, மூணாவதாக பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருன்னா, ஒவ்வொருத்தரும் வீடுகளில் இருக்கக்கூடிய வாகனங்களை அவசரத்துக்கு வேணால் பயன்படுத்திக்கோங்க. எப்பொழுதுமே வெளியே போகும்போது உங்களுடைய வாகனத்தை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லாமல் அவசரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. மற்ற நேரங்களில் பொது போக்குவரத்தான பேருந்து, தொடர்வண்டி இது போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் காற்றானது மாசுபடும் அந்த அளவானது குறையும். பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு காற்றானது மாசுபடுவது இல்லையா என்றால் அதில் மாசு அடையத்தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு 50 பேர் பஸ்ஸில் போகும்பொழுது 50 பேர் தனியாக வண்டியில் போகிறதுக்கு 50 பேர் ஒரே பஸ்ஸில் போகிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? அதனால் காற்றுடைய மாசு அளவு குறையும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கலாம். அது ஒரு வழிமுறை. அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்வண்டி நம்ம ட்ரெயின்னு சொல்கிறோம் இல்லையா? ட்ரெயின் கூட முற்காலங்களிலே வந்து ஆரம்ப காலங்களிலே புகை வண்டியாக இருந்தது. வெளியிடக்கூடிய புகையை வெளியிட்டு அது இயங்கக்கூடிய ஒரு அமைப்புடையதாக இருந்தது. அது காலப்போக்கில் மின்சாரத்தை கொண்டு இயங்கக்கூடிய வகையிலே அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து அதை இப்பொழுது புகை வண்டி என்று அழைக்காமல் தொடர்வண்டி என்று அழைக்கிறோம் இல்லையா? அதனைத் தொடர்ந்து மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் இப்பொழுது அதிக அளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவற்றுடைய விலை அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் காலப்போக்கிலே அதனுடைய விலை நிறைய தயாராக அதனுடைய விலையானது குறையும். அப்படி மின்சாரத்தால் இயங்கக்கூடிய அந்த வாகனங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்னும் காற்று மாசுபடுவது குறைகிறது. அதனால் மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். அடுத்து, கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருளை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்தாதீர்கள் என்பது காற்றினுடைய மற்றொரு வேண்டுகோள். இப்பொழுது முன்ன மாதிரிலாம் விறகுகளை பயன்படுத்துவது சமையலை ஆக்குவது என்பது நிறைய குறைஞ்சிருச்சு. எல்லோரும் கேஸ் அடுப்புக்கு மாறிட்டாங்க இல்லையா? எப்படி நாம் வாழக்கூடிய அந்த உலகை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியனுடைய அவசியத்தை உணர்ந்து காற்றை தூய்மையாக வைத்து கொண்டோமானால் நமக்கு மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய நம்ம சந்ததிக்கு அது மிகுந்த பலன் அளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். அவங்களுக்கு ஒரு நல்ல தூய்மையான ஒரு உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 15ஆம் நாள் உலக காற்று நாள் என்று என்னை கொண்டாடி மகிழ்கிறீர்கள். இன்றைக்கி வந்து உலக காற்று நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூன் 15ஆம் தேதி ஒரு நாள் கொண்டாடுறீங்க. அப்படி என்னை நீங்கள் ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது. ஒரு நாள் மட்டும் கொண்டாடக்கூடியவதான் நான் இல்லை. என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடி தீர்த்தால் போதாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். அப்படி என்னை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை வந்து எதை சார்ந்தது? உங்களுடைய எதிர்கால நலனை சேர்ந்தது. அதனால் என்னை தூய்மையாக வைத்துக் கொள்வதை பற்றி சிந்தியுங்கள். அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து செல்லுங்கள். அழகான தூய்மையான இயற்கை எழில் சூழ்ந்த
ஒரு பசுமையான உலகத்தை எதிர்கால சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்வோம் என்று காற்று இத்தோடு இந்த நம்மோடு உரையாடுவதை நிறைவு செய்து கொள்கிறது இல்லையா. பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த பாடத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். காற்று எப்படி நாம் இயங்குவதற்கு இன்றியமையாததாக விளங்குகிறது இல்லையா. அந்த காற்றினுடைய பலன்கள் என்ன, பல்வேறு பெயர்கள் என்ன, அந்த காற்று இலக்கியங்களிலே சிறப்பிக்கப்பட்டிருப்பது, அடுத்து காற்று நமக்கு மழையை தருவது, புயலாக மாறி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவது, காற்றினுடைய ஆற்றல்களை நம்ம பல்வேறு வழிகளிலே பயன்படுத்துவது, இதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்த பிறகு காற்றை நாம் எவ்வாறெல்லாம் மாசுபடுத்துகிறோம் என்று அது வருத்தமாக சொன்னது. அதன் பிறகு அந்த மாசுபடுத்துவதை எவ்வாறு காக்கலாம், மாசுபடுவதிலிருந்து எவ்வாறு என்னை நீங்கள் காக்கலாம் என்று அதற்கான வழிமுறைகளையும் என்ன செய்தது, அது நம்மோடு பகிர்ந்து கொண்டது. இதையெல்லாம் நம்ம கவனமாக பின்பற்றி அந்த காற்றினுடைய அந்த குரலை, காற்று நம்மோடு பேசி அந்த குரலை மனதிலே நிறுத்தி காற்றை தூய்மையாக வைத்துக்கொள்ள நாம் கண்டிப்பாக முயல வேண்டும். இதுவரை 2வது இயலிலே கேட்கிறதா என்கிற குரல் என்கிற பாடத்தை அமைதியோடும் ஆர்வத்தோடும் கேட்டமைக்கு மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.